வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்போ கடை பக்கம் போனாலும் இந்த செடிகள் பக்கம் போகாமல் வந்ததே கிடையாது. ஸோ இன்றைக்கி நான் போயிருந்தேன். என்ட்ரன்ஸ்லேயே தான் இருக்கும் அந்த செடி செக்ஷன். போனப்போ ஆள் உயர கள்ளி செடி வளர்த்து வச்சுருந்தாங்க. அதுவும் 15 யூரோன்னு போட்டிருந்தாங்க. அதையும் மக்கள் இங்கே வாங்கிட்டு போகிறாங்க. ஏன் என்ன ஏதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இந்த கள்ளி செடி சின்ன சின்ன பார்ட்டில் இருக்கும், ஒரு அழகுக்காக வைக்கலாம். ஆனால் இந்த இவ்வளோ உயர கள்ளி செடி வாங்கிட்டு போய் எங்கிட்டு வைப்பாங்க என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதாவது காரணம் இருக்கா, வாஸ்து இருக்கா, தோஸ்து இருக்கான்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்டை மட்டும் கழுவி ஊற்ற மட்டும் கமெண்ட் இல்லைங்க, இதுக்கெல்லாம் கமெண்ட் தான். கமெண்ட் பண்ணுங்கள், எதிர்பார்த்துட்ருக்குறேன். இது என்ன, நம்ம ஊர் தென்னங்கன்று. நம்ம வீட்டில் மண் இருந்திருந்தால் தாராளமாக கொண்டு வந்து வச்சு ட்ரை பண்ணியிருப்பேன். பட் ஆனால் நம்ம வீட்டில் எல்லாமே பாட்டில் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் வைக்க வழி கிடையாது. ஆனால் இந்த ஊரில் வாழை மரத்தை நான் பார்த்துருக்கேன். ஆனால் யார் வீட்லேயும் தென்னை மரத்தை பார்த்தது கிடையாது. ஆனால் இவங்க சும்மா அழுக்காக மட்டும்தாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நடு வீட்டில் வழக்க மரத்தை கவுத்து வச்சுருப்பாங்க. அந்தமாரி ரசனை கொண்டு வைங்க இவங்க. ஸோ அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.